வணக்கம். இன்றைக்கி 6வது கணக்கு பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே இந்த கணக்குகளை பார்த்தாச்சு. இப்போ 6வது கணக்கு பயிற்சி 3.2 உள்ள 6வது கணக்கு தவறுகளை கண்டறிந்து சரி செய்க. தவறுகளை கண்டறிந்து சரி செய்க. அதாவது லெஃப்ட் சைடு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு அதுக்குரிய ஆன்சரை கொடுத்துருக்காங்க. அது கரெக்டானு பார்ப்போம். இது ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிளு, இது மைனஸ் சிம்பிளு, அதனால் லெஸ் பண்ணிடணும். ஆனால் எல்லா வேரியபிள்ஸ்லாம் சேமாக தான் இருக்குது, ஒத்த உறுப்புகளாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஆப்போசிட் சைன் இருக்கிறதால இதை லெஸ் பண்ணிடணும். 7ல் 1 போயிடுச்சுன்னா 6y², அது கூட 3 விடனாக்கா 9y² வரணும். இதில் 2வது கணக்கு பாருங்கள். இங்கே ஒத்த உறுப்புகள் தான் கூட்டுறாங்க. கூட்டினவுடனே என்ன செய்கிறாங்க, கெழுவை மட்டும் கூட்டாத அடுக்கையும் கூட்டி போட்டுடுறாங்க. கெழுவை மட்டும் கூட்டி உறுப்பு அப்படியே தான் போட்டணும். ஒத்த உறுப்புகள்ன்றதால அந்த உறுப்புகள் XYன்றது அப்படியே தான் இருக்கும், அடுக்கை கூட்டக்கூடாது. அதனால் அந்த ஸ்கொயரை எடுத்துகிட்டு 9xyன்னு தான் போடணும். 3வது கணக்கு பாருங்கள். இந்த 3வது கணக்கில் m கூட 4m மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ 4m² வந்துருக்கு. மறுபடியும் இந்த m இந்த -3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த உறுப்பும் இதோட சேர்ந்து பெருக்கணும். அப்போ -3ன்றது -3mன்னு வரணும். அதுதான் இங்கே மிஸ்டேக். அடுத்தது 4வது கணக்கு பாருங்கள். இந்த 4வது கணக்கில் இங்கே என்னது ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. எண்ணுக்கு மட்டும் இந்த ஸ்கொயர்டு கிடையாது, இந்த 4க்கும் தான், இந்த கெழுவுக்கும் தான் இந்த ஸ்கொயர்டு பொருந்தும் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதால. அதனால் 4n² என்பது இங்கே 16n² வரணும். அவ்வளோதான் இங்கே திருத்தம். 5வது கணக்கு பாருங்கள். இது x + a × x - aன்ற மாதிரி x - a x + bன்ற மாதிரி ஒரு முற்றொருமைகளில் இருக்குது. அதுக்கு நம்ம முதல் முற்றொருமைலாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், எக்ஸையும் பெருக்கினா x². அதுக்கடுத்தது இந்த எக்ஸையும் பெருக்கணும், அப்புறம் எக்ஸையும் 3ஐயும் பெருக்கணும். அதுக்கடுத்தது -2ஐயும் எக்ஸையும் பெருக்கும்போது இந்த 3xல் 2x போயிடுச்சுன்னா ஒரு x, 3x + x இருக்கும், 2x - x இருக்கும். அதனால் ஒரு x வரும், ப்ளஸ் x வரும். அப்புறம் ஏபின்றதால -2ஐயும் +3ஐயும் பெருக்கினா 6 வரும். இதுதான் இங்கே x² - 6ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே நடுவில் உள்ள இந்த ஒரு எக்ஸுன்றது எக்ஸ்ன்னு போட்டாலும் போடலாம், இல்லாட்டி ஒரு எக்ஸ்ன்னு போடலாம். அது இங்கே மிஸ்ஸிங். அதான் இது. அடுத்த கணக்கு பாருங்கள். 6வதுல இங்கே -p, அதாவது ப்ராக்கெட்டில் மைனஸை வெளில எடுத்துட்டாங்க. மைனஸை வெளில எடுத்துட்டாலே மைனஸ் சிம்பிள்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் சிம்பிள் மைனஸாக மாறிடும். இந்த -3p² மைனஸை வெளில எடுத்துட்டா +3p² வருது. ஆனால் இந்த 4p ஆனது -p மாறிடும். இங்கே -7 என்பது +7 மாறிடும். சைன் மைனஸை வெளில எடுத்துட்டா எல்லா உள்ளே இருக்கிற சைன்லாம் சேஞ்ச் ஆகிடும். இங்கே அடுத்தது பாருங்கள். 7வது கணக்கில் கூற்று 24p²q 3pq லெஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு p இருக்குது. இந்த கெழுவால் வகுக்கணும், அடுக்க கழிக்கணும். அப்போ 24 3ஆல் வகுக்கும்போது 8 வந்துடுது கரெக்டு. ஆனால் இங்கே p²லேருந்து p போயிடுச்சுன்னா p வந்துடுது. அப்போ ரைட்டு q கேன்சல் ஆகிடும். அப்போது ஃபஸ்ட்டு கூற்று ரைட்டு. 2வது கூற்றை பாருங்கள். 5 வெளியில் எடுத்துட்டாக்கா x + 1ன்னு வரும். ஆனால் வெறும் 5x மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ 2வது கூற்று தப்பு. ஃபஸ்ட்டு கூற்று ரைட்டு, 2வது கூற்று தவறு. அப்போ பாருங்கள், இதில் ஆன்ற ஆப்ஷன் தான் சரி. இங்கே பாருங்கள். 8வது கணக்கு பாருங்கள். இந்த கூற்று ஏவில் 4x² + 3x - 2. இப்போ 2வை காமனாக எடுத்துடுறாங்க. இப்போ 2வை காமனாக எடுக்கும்போது இதில் 3x தான் இருக்குது, அதனால் /2ன்னு வரும். அப்போ தட் இஸ் த ரைட் ஆன்சர். செகண்டை பாருங்கள். செகண்டு கூற்று 2m - 5 -5 - 2m. இதை என்ன செய்கிறாங்க, இங்கே மைனஸை வெளில எடுத்துடுறாங்க. இது 2m முதல் உறுப்பை 2வதாகவும் 2வது உறுப்பை முதலாகவும் திருப்பி போடும்போது நம்ம என்னது அதுக்கு சைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டணும். அதனால் -2mமும் மைனஸும் +2m தான். அதனால் இங்கே +2m தான். இங்கே -5 -5. அப்போ ஃபஸ்ட்டு கூற்றும் சரி, ஏ கூற்றும் சரி, பி கூற்றும் சரி. அப்போ 2 கூற்றுகளும் சரி. அதுதான் கரெக்டான ஆன்சர். அதனால் இந்த கணக்கில் 6, 7, 8 கணக்குகளை பார்த்தோம். நல்லா பயிற்சி செய்யுங்க, நல்லா போடுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.